ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது ஏற்கனவே இந்த அப்டேட் ஆதார் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பயன்படுத்தி உங்களுடைய பயோமெட்ரிக் ப்ளஸ் உங்களுடைய டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸு எது எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு நபருக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியும். அல்லது இந்த கியூஆர் கோட் உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்டேட் ஒரு ஆப் நாங்கள் கூடிய விரைவில் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனைத் தொடர்ந்து இப்போ ஆதார் இயர்லி அசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது இயர்லி அசஸ், இன்னும் இயர்லி அசஸ் ஸ்டேஜில் தான் இருக்குது, ஃபைனல் பண்ணல. இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்ன மாதிரியான விவரங்கள்லாம் தற்போதைக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆதார் இயர்லி அசஸ் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. நம்மளுடைய ஃபேஸ் அத்தன்டிகேஷன் எப்படி ஸ்கேன்லாம் பண்ணுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்க்ஸ் ஃபார் ட்ரையிங் அவுட் திஸ் ஆப் பிஃபோர் இட்ஸ் ரிலீஸ்டு. இப்போ தான் நம்ம இந்த ஆப்பு இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை, ஃபுல் ஸ்விங்காக ரிலீஸ் பண்ணல. ஜஸ்ட் இயர்லி அசஸ் ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஒன்லி திஸ் டைம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹலோ. ஸோ ஆதாரில் நிறைய ஆப் இருக்குது. ஆதார் ஆப் இருக்குது, ஆதார் ஃபேஸ் ஆர்டி இருக்குது, ஆதார் கியூஆர் ஸ்கேனர் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் இப்போ எல்லாமே ஒரே ஆப்பில் கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷ், தமிழ் வேணுன்னா தமிழ், ஹிந்தி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் விருப்பமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டு செலக்ட் லாங்குவேஜ் டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். கைண்ட்லி என்டர் யுவர் ஆதார் டீட்டெயில்ஸ் டு ப்ரொசீட். உங்களுடைய ஆதார் கார்டுடைய 12 டிஜிட் நம்பர் நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். ஓகே, அதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் உங்களுடைய ஃபோனில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்துடும். 1947 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு அந்த நம்பர் நீங்கள் இப்போ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துருவாங்க. அது ஜஸ்ட் நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பிச்ச உடனே நான் 2-3 டைம் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 டைம் ட்ரை பண்ணும்போது ஃபெயில் ஆச்சு. 3 டைம் ட்ரை பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஓகே ஆகுது. ஸோ அதனால் ஒரு 3 டைம் ட்ரை பண்ணி பார்த்து ஜஸ்ட்டு இந்த நம்பர்லேருந்து இந்த எஸ்எம்எஸை சென்ட் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் ஆப் ஆதார் அப்படிங்கிற ஆப்பில் இந்த மாதிரி வருது. ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அட்வைசரிஸ் அப்படின்னு போட்டு வருது. கீப் யுவர் ஃபேஸ் சென்டர்ட் வித்தின் த சர்க்கிள் அண்ட் ஸ்டில் ஃபார் கேப்சர், என்ஷூர் குட் லைட்டிங், ரிமூவ் டின்டு கிளாஸஸ், பிளிங்க் வென் ப்ராம்ப்டட். ஓகே, இது எல்லாத்துக்கும் நீங்கள் டிக்ளரேஷன் கொடுத்துக்கணும். அதாவது இந்த ஆப்பில் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஃபேஸ் அத்தன்டிகேஷன் எடுத்தால் மட்டும்தான் அது பதிவு பண்ணுது. ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிக்குது. 2வது பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுது. ஃபேஸ் அத்தன்டிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணுது. ஸோ அதனால அந்த டிக் மார்க் கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நல்லா பிரைட் லைட்டாக இருக்கிற பக்கத்தில் உங்களுடைய ஃபேஸ் காமிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் ஆகிக்கும். ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிகேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஒன்ஸ் ஃபேஸ் அத்தன்டிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 6 டிஜிட் பின் கிரியேட் பண்ண சொல்லுது. ஓகே, 6 டிஜிட் பின் கிரியேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கியூஆர் கோடு உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஐடி ஆக்டிவ், ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ மேலே எடுத்த உடனே ஒரு நம்மளுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ நம்மளுடைய பெயரை வருது. அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணு. ஆட் அனதர் ப்ரொஃபைல், ஒரு ப்ரொஃபைல் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒய்ஃப் ஆதார், சைல்டு ஆதார், அதுக்கப்புறம் அப்பாவோட ஆதார், அம்மா ஆதார், யாரோட ஆதார் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தபடியாக இந்த கியூஆர் கோடு தெரியுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், டேப் டு ரிவீல் யுவர் ஆதார் கார்டு. இது ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த கியூஆர் கோடை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ஆதார் கார்டை டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காமிக்கும். உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படியே பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்குது. தென் நெக்ஸ்ட் மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த 12 டிஜிட் நம்பர் தெரியாமல் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மட்டும் தெரியும். அடுத்ததாக லாக் பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு, அப்புறம் ஐரிஸ் ஸ்கேனரு, ஃபேஸ் அத்தன்டிகேஷன் இது எல்லாமே லாக் பண்ணி வச்சுருவாங்க. இன்கேஸ் எதுனா உங்கள் இதை நீங்கள் பயோமெட்ரிக் லாக் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு லாக் பயோமெட்ரிக்ஸ் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இதற்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா, இதில குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷேர் ஐடி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ உங்களுடைய ஆதார் கார்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஷேரா அல்லது செலக்டிவ் ஷேரா, டவுன்லோட் ஆதார் அப்படின்னு குடுத்துருக்காங்க. செலக்டிவ் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, இதில பாருங்க உங்களுடைய இமேஜ், நேமு, டேட் ஆஃப் பர்த் இதில எது வேணுமோ, அத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம். அந்த மாரியான ஒரு ஆப்ஷன். ஜஸ்ட் ப்ரிவ்யூ ஐடின்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வரும். கம்ப்ளீட் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அல்லது மொத்தமாவும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வெளிய வந்துட்டு, இந்த ஷேர் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, கம்ப்ளீட் ஷேர் அப்படிங்கிறத குடுங்க. குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் ஒண்ணு கிரியேட் ஆகும். அந்த ஜிப் ஃபைல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ஷேர் மாரி. அடுத்ததா ஒரு கியூஆர் கோட வந்து ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அங்க பாருங்க. கியூஆர் கோட் ஸ்கேன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு இதில ஓப்பன் ஆயிரும். அந்த கியூஆர் கோட நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிட்டு அவங்களுடைய விவரங்கள் கூட நீங்க இதில பார்க்க முடியும். அல்லது உங்களுடைய ஆதார் கார்டு எக்கோட நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாரி இந்த ஆப் வந்து இப்போதைக்கு இயர்லி அக்சஸ் ஸ்டேஜ்ல இருக்குது. ஸோ இதில நெறைய ஆப்ஷன் இன்னும் விரைவில கொண்டு வருவாங்க. ஃபுல்லா எல்லா ஆப்ஷனும் வந்துரும். அதாவது நெறைய பேர் கேட்பாங்க இல்லையா? ஸோ நான் வந்து ஃபேஸ் அத்தென்டிகேஷன் பயோமெட்ரிக்ஸ பயன்படுத்தி மொபைல் நம்பர் மாத்தணும் அப்படின்னா, நேரா ஆதார் சேவை மையத்துக்கு தான் போற மாரி இருக்குது. அல்லது ஃபோட்டோ மாத்துறனாலும் அங்க தான் போற மாரி இருக்கு. ஸோ இந்த ஆப் மூலமா மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, மாத்த முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் அதிகாரப்பூர்வமா நம்மளுக்கு இந்த ஆப்ல ஆப்ஷன் குடுத்தா மட்டும் தான் நம்பளால எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும். பட் இப்போதைக்கு இயர்லி அக்சஸ் ஸ்டேஜ் இருக்கு. ஃபுல் அக்சஸ் ஸ்டேஜ் வந்துருச்சு. ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதில அந்த மாரியான ஆப்ஷன் முக்கியமா மொபைல் நம்பர் மாத்துறதுக்கான ஆப்ஷன் குடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.